ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம மேய்ச்சல் கிளம்பியாச்சு. பாருங்கள், எங்கே மேய்ச்சலுக்கு போகிறோன்னா இப்போ ஏரிக்கு தான் போகிறோம். ஏரிக்குன்னா இவ்வளோ நாள் நம்ம எங்கே மேய்ச்சினா பாருங்கள், இந்த பக்கம் வயலில் தான் மேய்ச்சிட்டு இருந்தோம். இந்த வயலெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக உழவு ஓட்டியாச்சு. சோளம் போடுறதுக்காக எல்லாம் உழவு ஓட்டி தயாராக வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ஏரிக்கு தான் போகிறோம். வாடா பா பா பா. எல்லாம் பாருங்கள், அமைதியாக பின்னாடி வராங்க. ஏரின்னா ஏரிக்குள்ளே வயலில் தாங்க நம்ம விட போகிறோம். ஏரிக்குள்ளே இப்போ பக்கத்தில் இருக்க வயலில் தான் நம்ம மேய்ச்சல் விட போகிறோம். புல்லு நிறையா இருக்குது. இப்போ ஒரு 5-6 நாளாகவே நம்ம அங்கே தான் மேய்ச்சிட்ருக்கோம். இப்போயும் அங்கே தான் போகிறோம். படா பா 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 பா. வாடா பா 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 பா. இந்த பாதை ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பாதையில் தான் இப்படி போகணும். ஏரிக்குள்ளே போய் இதில் போகணுங்க. பா பா பா. ஏய் 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 பா 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 பா. வாடா பா 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 பா. ஏய் பா 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 பா. எல்லாம் வேலியில் மேயலான்ட்டு அங்கே போய் வேலிக்குள்ளே போய் போகிறாங்க. அந்தாண்ட பக்கத்தில் வயல் இருக்குது. இப்போ தான் விதை போட போகிறாங்க. இப்போயே போய் பழக்கிட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் தான் போவாங்க. அப்புறம் செடி முளைஞ்சோடனே செடியிலையும் போய் இறங்குவாங்க. சண்டை வந்துடும். வாடா இப்போ பாருங்கள், அந்த வயலுக்கு போனோடனே இவங்கெல்லாம் என்ன ஓட்டம் ஓடுவான்னு மட்டும் பாருங்கள். இப்போ எவ்வளோ அமைதியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏய் பொறுமையாவா அழிச்சே. எண்ணெய் வச்சு தலை சீவிட்டு வரலான்னு பார்த்தா கடைசியில் டைம் இல்லை. அப்படியே ஓடியாந்துட்டேன். அப்படிலாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் எண்ணெய் வச்சு தலை சீவலாம் டைம் இருக்காதுங்க. பப்பி ஆளுக்கு இன்னும் ஓடுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயலுக்கு தான் ஆல்ரெடி இங்கே நம்ம வந்திருக்கோம், பார்த்துருக்கீங்க. இங்கே மேயதெல்லாம் நம்ம மாடு தான். புல்லு நிறையா இருக்கிறதுனால நீளமாக கவுர் விட்டு கட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள். ஏய் 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 வேறு என்ன ஓட்டம் ஓடுறாங்க. ஏய் 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 நெல்லை பார்த்துட்டு என்ன. ஓ ஓ போங்க இப்படி. ஓ போ போ இப்படி போ. நெல்லுன்னா இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நெல்லை பார்த்துட்டு என்ன ஓட்டம் ஓடுறான் பாரு. போட போ அப்படியே போ போ. இப்போ நெல் தீக்கிறதுனா ஆள் இல்லை இந்த வெளிச்சி. ஓ ஓ அங்கங்கடி போகிறீங்க பாரு. இனிமேட்டு ஒரே ஓட்டம் பிடிக்க முடியாது. ஏய் 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 அப்படி ஏய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்கள நிப்பாட்டிட்டு அப்புறம் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் வேலியில் மேயணும்னு ஆசைப்பட்றாங்களாட்டுக்கு இன்றைக்கி. ஆனால் இந்த வயலில் ஃபுல்லாக விதைங்க. பில்லெல்லாம் ஃபுல்லாக முற்றி விதை ஃபுல்லாக விதை. ஆட்டுப்பட்டி கூட்டும் போது பார்த்தீங்கன்னா புழுக்க ஃபுல்லாக வெறும் விதையாக இருக்கும். கொஞ்சம் கூட செரிமானமே ஆகலை. இது சேர்ற ஆட்டுக்கு தான் சரி, எல்லா ஆட்டுக்குமே சேராது. சில ஆடுகளுக்கு வயிறு வலி வந்துடும். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் விதை.
புல்லு நிறையா இருக்குன்னு விட்டுட்டுனாங்கட்டியும் விதை. முந்தா நேற்று நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சுது. அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தா நேற்று மழை பெஞ்சுதா, அதோட நேற்று காலையில் ஒரு 10 மணி இருக்கும், லேட்டாக தான் அவுத்து விட்டேன். 10 மணி இந்த ஈரெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் அவுத்து விட்டேன். இருந்தாலும் வந்து சளி பிடிச்சிக்கிச்சு. நம்ம அதை ஒரு கிடா எனக்கு அவனுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. இது பாருங்கள், ஃபுல்லாக துளசி தான் இதில் இருக்குது. இதில் கொஞ்சம் நேரம் விட்டு மேய்ச்சிட்டு நம்ம அப்புறம் அந்த சைடு விடலாம். நம்ம வந்து சளிக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம ஏரியில் நிறையாவே துளசி கிடக்குங்க. அதை அவங்க சாப்பிட்டாவே அவங்களுக்கு சளியெல்லாம் நல்லாயிடும். பரவாயில்ல, இன்றைக்கி அலையாமல் நின்று மேய்கிறாங்க. இல்லைன்னா வந்த வேகத்துக்கு நேரம் எவ்வளோ தூரம் ஓடி இருப்பாங்க. நம்மளால் ஓடி பிடிக்க முடியாது அவங்கள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள். ஆடுகள் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நான் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் போடுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். டாட்டா பாய்.